பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பூஜை அறையிலம்மா என்ன கோலம் போட்டா ரொம்ப விசேஷமா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மகாலட்சுமி பூஜை அறையில வந்து அமர்றதுக்குன்னே சில கோலங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த சில கோலங்கள் வந்து பாருங்க, இப்ப அந்த அழகா அந்த பிளேட் மாதிரி வருது பாத்தீங்களா, கோல அச்சு அந்த பிளேட்டாவும் வருது, ஒரு ஜல்லடை மாதிரி நம்ம அரிசி மாவை போடுற மாதிரியும் வருது, இப்படி பல விஷயம் ஸ்டென்சில்ஸ் மாதிரியும் வருது. நம்ம ரொம்ப அழகா போடணும்னா அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இல்லைங்க நானே ரொம்ப அழகா கோலம் போடுவேங்க, நான் வந்து ரொம்ப திறமைசாலி அப்படின்னா நீங்களே இந்த கோலம் போட்டுக்கலாம். அதுல என்னென்ன கோலம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிருதய கம்பட கோலம், ஐஸ்வர்ய கோலம், மகாலட்சுமி கோலங்கள்னு சின்ன சின்ன சில கோலங்கள் இருக்கு. இதுல வந்து ஹிருதய கம்பளமும் ஐஸ்வர்ய கோலமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. ஓகேங்களா? இந்த கோலத்தை நீங்க போடணும். இப்ப சிலர் கேட்கறது உண்டு, இதெல்லாம் வந்து என்னங்க, இந்த கோலம் எல்லாம் இல்லைன்னா மகாலட்சுமி வாசம் இருக்காதா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க, இருக்கும் தான். உங்களோட நேரத்தும் காலத்தும் பொறுத்து, உங்களோட தசை பொறுத்து உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் இருக்கும் தான். ஆனா இதெல்லாம் போடும்போது ஜென்ரலா மகாலட்சுமிக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அவ வந்து எந்த இடத்துலயுமே நிலைச்சு நிக்க மாட்டா. அதுதான் அவளோட கேரக்டர். அவளோட நிலைச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோட, அவளோட கடைக்கண் பார்வையாவது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வசதி வாய்ப்புன்றது இருந்துட்டே இருக்கும். ஜென்ரலா பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல அப்படிம்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஓஹோன்னு வாழ்வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்காமே விட்டுருவாங்க, ஒன்னும் இல்லாம போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் எத்தனையோ கிளையன்ஸ் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன். சோ அதனால நான் சொல்றேன், நம்பனா நம்புங்க, நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம் தானே. நாங்க வந்து நீங்க நம்பிதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆக்சுவலி ஜென்ரலா ஒண்ணு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம கொண்டு வர முடியாது. சாப்பாட்டு விஷயத்திலேயே கொண்டு வர முடியாது. சோ இந்த மாதிரி நம்மளோட கஸ்டம்ஸ்ல எப்படி கொண்டு வர முடியும்? ஆனா முடிஞ்சா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நேர்மறை சக்திகள் நிறைய கிடைக்கும். தாயாரனோட ஒரு பெரிய கன்சர்ன் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சுதான் பாருங்களேன். ஓகேங்களா? சரி, இது இந்த நான் சொல்ற கோலங்கள் போடணும். இந்த கோலத்தை எப்படிங்க போடுறது? நான் சொன்ன மாதிரி அந்த அச்சு இருக்கு, ஸ்டென்சில்ஸ் இருக்கு, தட்டு இருக்கு, ஜல்லடை மாதிரி இருக்கு, அதை விட்டா அந்த பிளேட்ஸ் இருக்கு. நீங்க எதனாலும் போட்டுக்கலாம், இல்ல கையில போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எதுல போடணும்? பச்சரிசி மாவுல தான் போடணும். பச்சரிசி கழுவி ஊற வச்சு நல்ல காய வச்சு அரைச்சி அதை ஜெலிச்சுக்கணும். ஃபைன் பவுடர் தான் இந்த கோலத்துக்கு நீங்க போடணும். ஓகேங்களா? சிலர் வந்து அந்த பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஆப்ஷன் தான். இது எத்தனை மணிக்குங்க போடணும்? ஜென்ரலா வந்து கோலம் வந்து பாருங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி போடணும். இது ரொம்ப விசேஷங்க. இப்ப நம்மளால முடியறது இல்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் ஒர்க் பண்றோம். கடைசி ஒரு 7 மணிக்குள்ளேயாவது கோலம் போட ட்ரை பண்ணுங்க. இது வந்து நல்லது. சரிங்களா? முடியல அப்படின்னாலும் 7 மணிக்குள்ள ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கறது உண்டு, மேடம் நாங்க சாயங்காலம் பூஜை ரூம்குள்ள கோலம் போடலாமா? பூஜை ரூம்குள்ள பொறுத்த வரைக்கும் சாயங்காலமும் கோலம் போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து நான் வந்து நிறைய சுவாமி கும்பிடுவேன். காலையில விளக்கேத்துவேன், நைவேத்தியம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஈவினிங் தான் என்னோட பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, சில வழிபாடுகள் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி பண்றதுதான் விசேஷம். அந்த மாதிரி நான் பண்ற வழிபாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தசமகா வித்யாக்கள் வழிபாடு, ஏன் சிவ பூஜை கூட நான் வந்து சந்தியா காலம் தான் பண்ணுவேன். ஏன் நடுராத்திரி 11 மணி 11:30 மணி கூட நான் சிவ பூஜை பண்ணுவேன். ஏன்னா ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் ஈசனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நள்ளிருள் அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த 9 to 11 மணி சிவ பூஜை அப்படின்றது ரொம்பவே விசேஷம். சோ நான் அந்த மாதிரி சில கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்றதுனால நான் ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி தான் பண்ணுவேன். நிறைய காரணங்கள் என்ன அப்படின்னா, காலையில டைம் இருக்காது, கிளினிக் போகணும், சோ வீட்டுல வேலையெல்லாம் செய்யணும், அதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி பல ரீசன். நம்ம எப்பயுமே ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரே காரணம் இருக்காது, பல காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பல காரணங்கள்னால நான் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி தான் பூஜை செய்வேன். ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையில விளக்கும் ஏத்துவேன், சாயங்காலம் விளக்கும் ஏத்துவேன், காலையில நைவேத்தியம் பண்ணுவேன், சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணுவேன். ஓகே, இது என்னோட ப்ரொசீஜர். இப்ப நீங்க வந்து சாயங்காலம் செய்யறீங்க அப்படின்னா தாராளமா சாயங்காலம் செய்யுங்க. இந்த மாதிரி மாவுல வந்து கோலம் போடணும். போட்டுட்டு, அதாவது அரிசி மாவு கோலம், இல்லைன்னா வந்து அரைச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா போடுறதுனாலும் போடலாம். இந்த கோலத்தை போட்டுட்டு இந்த கோலத்தினோட கார்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா வைக்கணும், கொஞ்சம் பூ போடணும். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, பூஜை ரூம்ல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. நல்லதுதான், அழகாதான் இருக்கு. ஆனா அதுக்கு அவ்வளவு வந்து நேர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி கிடைக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம்,
இப்ப நான் வந்து பாருங்க, பெங்களூர் போகும்போது இந்த கோலம் வந்து அழகழகா டிசைன்ல ஃபுல்லும் கல்லு வச்சது. நிறைய அழகழகா கலர்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது எப்ப வைப்பேன் அப்படின்னா, இந்த வரலட்சுமி நோம்பு போது, லட்சுமி குபேர பூஜை போது இந்த கோலம் போட்டு அதுக்கு வெளியே மகாலட்சுமி குபேரர் சிலைலாம் இருக்கு வீட்ல. அத வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த அரிசி கோலம் போட்டு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த கல்லு கோலம் அழகுக்காக வைப்பேன். அது எதனால அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு எதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த அரிசி கோலத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி நீங்க இப்ப வைங்க. சரிங்களா? சரிங்க. வேற என்ன கோலம் போடலாம் அப்படின்னா, மாக்கோலம், பூக்கோலம், ரங்கோலி கோலம், படிக்கோலம் எல்லாமே போடலாம். ஆனா எல்லாமே அரிசி மாவு பேஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சிலர் கேக்குறாங்க, மேடம் சிக்கு கோலம் எல்லாம் போடக்கூடாது நிறைய பேர் சொல்றாங்களே, சிக்கு கோலம் போட்டா வாழ்க்கை வந்து சிக்கு சிக்கா ஆயிடுமாமே அப்படின்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இந்த சிக்கு கோலம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பல வருஷமா போட்டுட்டு தான் இருந்தாங்க. அத தமிழ் கோலம், சிக்கு கோலம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே போடலாம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, அதெல்லாம் பிரெயின்க்கு வந்து ஒரு நிறைய எக்ஸசைஸ். மணி அடிக்கிறது பிரெயின்க்கு எக்ஸசைஸ், கற்பூரம் காமிச்சிட்டே மணி அடிக்கிறது பிரெயின்க்கு எக்ஸசைஸ். இந்த மாதிரி சிக்கு கோலம் எல்லாம் போடுறது பிரெயினை ஷார்பன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும், அதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கு. சோ போடக்கூடாது அப்படின்றது மூட நம்பிக்கை, தாராளமா போடலாம். இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாருங்க, பிள்ளைங்களுக்கு கோலம் போடலாம் பழகி கொடுக்கறது இல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளை படிச்சா மட்டும் போதுங்க, கோலம் எல்லாம் போடுறதுக்கு என்ன பண்ண போறா, எங்க போய் கோலம் போட போறா அப்படிங்கிறாங்க. ஆனா கோலம் போட பழகி கொடுங்க. அது வந்து நீங்க வந்து ஒரு சாஸ்திரத்துக்காக அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு நல்ல எக்ஸசைஸ், அந்த இன்டென்ஷன்லயாவது நீங்க கோலம் போட பழகி கொடுங்க. ஓகேங்களா? சோ கோலம் எந்த நேரத்துல போடணும்? சாயங்காலமும் போடலாம், காலையிலயும் போடலாம். அந்த கோலத்தை எப்படிங்க மறுநாள் கிளீன் பண்றது? துணி வச்சு அழகா நீங்க அதை எடுத்து ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு போயிட்டு வெளியே கொட்டிடுங்க. குப்பையில கொட்டாதீங்க, வெளியே கொட்டிடுங்க. ஏன்னா அது நிறைய எறும்புகளுக்கு சாப்பாடா அமையும். ஓகேங்களா? இது பண்ணிக்கோங்க. டெய்லி கோலம் போடணுமாம்மா? நல்லதும்மா. டெய்லி நம்ம சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், டெய்லி வந்து நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விஷயம் செய்யறோம். அந்த மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்டுல நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா டெய்லி கோலம் போட்டா அவ யோசிப்பா, அடடா நம்மளுக்காக எவ்வளவு வேலை இவ மெனக்கட்டுறா, நம்மள எப்படியெல்லாம் வரவேற்கிறா, நம்ம போலாம், நம்ம போய் அங்க உட்காரலாம் அப்படின்னு அவ யோசிப்பா. அவளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி. அதனால போடுறது விசேஷங்க. முடியாத பட்சத்துல நான் வேலைக்கு போறேம்மா, காலையில போயிட்டு நைட்டு தான் வருவேன், நைட் டியூட்டி இருக்குமா, ஏகப்பட்ட வேலை இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் வெள்ளியாது கண்டிப்பா இந்த பூஜை ரூம்குள்ள மாக்கோலம் அப்படின்றது போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, விளக்கேத்தி அந்த கோலத்தினோட நடுவுல அழகா வைங்க. இல்லைன்னா மனையில இந்த கோலம் போட்டு அதுல விளக்கேத்தி வச்சுட்டு அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு பூ சுத்தி இந்த கோலத்துக்கும் பூ போட்டு அந்த பூஜை ரூமை எந்த அளவுக்கு அழகா அலங்காரம் பண்றீங்களோ அலங்காரம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்க பூஜை ரூம் அழகா வாசனையா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளியே வாசல் தெளிச்சு கோலம் போடுறதும், சூரியன் உதயமாகும் போது நம்ம சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு போடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுக்கு வந்து நமஸ்காரம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு பயிற்சியே இருக்கு யோகால. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம வந்து ஈவினிங் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறது நான் வந்து பெருசா வந்து அட்வைஸ் பண்றது இல்ல. பட் டைம் இல்ல அப்படின்னா யூ கோ த்ரூ தட், அது பிரச்சனை இல்லை. பட் பூஜை ரூம்ல காலையில சாயங்காலம் இந்த மாதிரி கோலம் போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியோட வாசம் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம இப்ப இந்த கோலம் எல்லாம் போடும்போது பிளெயினா வந்து கோலம் போடுறது, பிளெயினா இதெல்லாம் வேலை செய்யறதுலாம் நம்ம இல்லாம மகாலட்சுமி தாயாரோட போற்றி 108 போற்றி இருக்கு, அந்த 108 போற்றிய படிச்சுட்டே நம்ம கோலம் போடலாம். அப்படி இல்ல வரலட்சுமி நமக, வரலட்சுமி நமக, வரலட்சுமி நமக அப்படின்னு வரலட்சுமிய வேண்டி வேண்டி நம்ம வந்து போடலாம். அந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லிட்டே போடும்போது அதுக்கு இன்னும் விசேஷ பலன் இருக்குங்க. ஓகேங்களா? சோ வீட்டை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கோங்க, அழகா கோலம் போட்டு அழகா வச்சுக்கோங்க. தூப தீபங்கள் ரெகுலரா ஏத்துங்க. வாரத்துல 2 நாளாவது சாம்பிராணி புகை போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யும் போது பலன் ரொம்பவே பெருசா கிடைக்குங்க. செக் பண்ணி தான் பாருங்களேன், செஞ்சுதான் பாருங்களேன். நிறைய கிளையன்ஸ்க்கு நாங்க சொல்லியிருக்கோம். அதாவது என்னோட எல்லா பூஜைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரதான ஒரு பிளேஸ் இருக்கும். வெளியே மாவில சொருவது, இல்லைன்னா மருதாணி கொத்து சொருவது, மருதாணியில விளக்கு போடுறது, வெத்தலையில விளக்கு போடுறது, உப்பு விளக்கு போடுறது, பஞ்சகவ்ய விளக்கு, இந்த மாதிரி பல பரிகாரங்கள் எந்த பூஜையிலயும் ஒவ்வொரு பூஜையிலயும் ஒவ்வொரு பரிகாரங்கள் நாங்க சேர்த்துதான் சொல்லுவோம். சோ அது வந்து உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.